சமீபத்துல ஒரு ஊழியக்காரர் யாரோ, அவரை புதுசாதான் நான் பாக்குறேன். அவர் பேசின ஒரு ஷார்ட்ஸ் நான் பார்த்தேன், ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அவர் இப்படி சொன்னார், உலகத்திலேயே எது பயங்கரமானது அப்படின்னு சொல்லும் போது நெருப்பு தான் பயங்கரமானது அப்படின்னாங்க. நெருப்பை பார்த்து, நெருப்பே நீதான் பயங்கரமானவனாச்சே, நீங்க வேற கொஞ்சம் தண்ணி என் மேல ஊத்துனா நான் என்ன பண்ணிடுவேன், அணைஞ்சு போயிருவேன் அப்படின்னுச்சான். அப்ப தண்ணியை பார்த்து, தண்ணியை நீதான் பயங்கரமானவர், நீங்க வேறங்க சூரியன் கொஞ்சம் வேகமா என் மேல அடிச்சிச்சுன்னா, சூரியன் என்ன சுட்டுச்சுன்னா நான் காத்தாம ஆவியா போயிருவேன். சூரியன் கிட்ட போய், சூரியனே நீதான் பயங்கரமான ஆள்னு, நீதான் இந்த உலகத்திலே பெரிய ஆள்னு நான் நினைக்கிறேன். சூரியன் சொன்னான், கொஞ்சம் கார் மேகம் வந்தா போதும், நான் மறைஞ்சிருவேன், என்ன அதுவே காணாம அடிச்சிரும், நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, என்னை விட மேகம் தான் பெரிய ஆளுன்னு நினைச்சான். மேகத்துக்கிட்ட போய், மேகமே நீதான் பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன், அப்படிலாம் இல்லைங்க, காத்து அடிச்சிச்சுன்னா நான் பறந்து போயிருவேன். காத்து கிட்ட போய், காற்றே நீதான் பெரிய ஆளு, அது சொல்லிச்சான். வேகமா போவங்க, எதிரில ஒரு மலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மலை, அதுல மோதி எங்க போறதுன்னு தெரியாம திக்கு முக்காடுவங்க. மலை கிட்ட போயிட்டு, மலையே மலையே நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்தவர் நான் நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, சாதாரண மனுஷன் வரான், ஏதோ உளியையும் எந்திரத்தையும் கொண்டு வந்து இடிச்சு இடிச்சு எல்லாம் தகர்த்தே போட்டுறான், பேத்து வித்துறான், என்ன பண்றான், மலையவே சேல்ஸே பண்ணிடுறான்ட்டு. என்னை விட மனுஷன் தான் பெரிய ஆளுனோட மனுஷன் கிட்ட போய், மனிதா மனிதா நீதான் இந்த உலகத்திலே மிக மிக சிறந்தவன் மனுஷன் சொன்னானா, நீ வேற மரணம்னு ஒண்ணு வரும், அதுக்கு முன்னாடி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த உலகத்திலே எல்லாரை விட சிறந்தது மரணம் தான் அப்படின்னு சொன்னார். மரணத்தை போய், மரணம் சொன்னான், அமைதியா இருப்பா, நான் தான் பெரிய ஆள்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், நான் தான் ரொம்ப சிறந்தவர்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒருத்தர் வந்தார், அவர் இந்த பூமியில நம்முடைய எல்லா பாவத்தையும் சுமந்தார், சிலுவையில மரித்தார். அப்பா, இவர் ஒருத்தர் தான் நம்மளுக்கு இந்த பூமியில ரொம்ப வித்தியாசமா இருந்தார், இவர் சாவே மாட்டார் நினைச்சா இவரும் மரணத்துக்குள்ளாயிட்டார். 3வது நாள் என்ன பண்ணிட்டாரு, உயிரோட எழுந்தார். மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. காரணம் என்னன்னா, மரணம் தான் மனிதர்களை அப்படியே பிடித்து ஆட்கொண்டது. நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய விஞ்ஞானி சொல்லுங்க, விஞ்ஞானி, ஒரு பெரிய விஞ்ஞானி, இவரால் கண்டுபிடிக்கப்படாது எதுவுமே இல்லை, எங்க இருக்கிறார், செத்துட்டார் அப்படின்னு. இவர் யாருங்க, இவர் பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரர், எங்க இருக்கிற, அவரு செத்துட்டார், இனி சாவ மாட்டாருன்னு யாரையுமே சொல்ல முடியும், சொல்லலாம், வேற ஏதாவது சொல்லலாம், இவர் தூங்க மாட்டார், இவர் என்ன பண்ண மாட்டார், சாப்பிட மாட்டார், அந்த மாதிரி எதனா சொல்ல, இவர் சாகவே மாட்டார்னு யாரையுமே என்ன பண்ண முடியாது. இன்னும் சில பேர் நம்பிட்டு இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு சாகாமலே இருக்கிறத மனிதர் விஞ்ஞானிகள் என்ன பண்ணிடுவாங்களாம், கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லைன்னா செத்த பணங்களை கூட உயிரோட எழுப்புறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அதை கண்டுபிடிக்கலாம் கஷ்டப்பட வேணாம், பைபிள் எடுத்து படிச்சா போதும். ஆமே, மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, மரணத்திலிருந்து ரட்சிக்கிற இயேசுவால் அது முடியும். ஆமே, அவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன்.